ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அரியர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் CY3151 இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி அதுக்குரிய அரியர் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு பார்ட் பின்னு உங்களுக்கு யூனிட் வைஸாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா CY3151 இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் யூனிட் வைஸாக பார்ட் பின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. எந்த ஒரு டாப்பிக்கும் ஒமிட் பண்ணிடுறாங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கால்சியம் கார்போனேட் ஈக்குவலன்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ டிசாலினேஷன் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. பிஓடி அண்ட் சிஓடி இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசாலினேஷன் ஆஃப் பிராக்டிஸ் வாட்டர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜியோலைட் ப்ராசஸ் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோங்க. ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் நானோ மெட்டீரியல்ஸ், கார்பன் நானோ டியூப், சால்ட் ஜெல் பிரின்சிபல் ரொம்ப முக்கியமான நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸ் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் ரூல் அப்படின்னா பேஸ் டயக்ராம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி காம்போசிட் மெட்டீரியல்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஹைபிரிட் காம்போசிஷன் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பட்டின்சன் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. எம்எம்சி இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுபோக டைப்ஸ் அப்படின்னா யூசஸ் ஆஃப் பேஸ் டயக்ராம் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்ட்ரோல் கார்பன் ஃபுட் பிரிண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்பான்டேனியஸ் இக்னிஷன் டெம்பரேச்சர் இது நல்லா பார்த்துக்கோங்க. கலோரிஃபிக் வேல்யூ, ஆக்டைன் நம்பர், செடைன் நம்பர் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெர்ஜியஸ் ப்ராசஸ், ஆட்டோ ஹுஃப்மேன் மெத்தட் இது நல்லா பார்த்துக்கோங்க. ORSAT மெத்தட் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூசஸ் ஆஃப் லித்தியம் அயன் பேட்டரி ரொம்ப முக்கியமான ஒன்று. பிரீடர் ரியாக்டர் இது நல்லா பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஆஃப் சோலார் செல் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி அண்ட் இட்ஸ் டைப்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதில் லித்தியம் அயன் பேட்டரி மட்டும் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. H2O2 ஃபியூல் செல் இது நல்லா பார்த்துக்கோங்க. வாட்டர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இது நல்லா பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஓவரால் நான் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. எந்த ஒரு டாபிக்குமே ஒமிட் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.